ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் பூபேஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைரல் சினிமாவில் ஃபஸ்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா ஒரு காரசாரமான நியூஸே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னே சொல்லாங்க. என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சைமா அவார்ட்ஸ் நடந்தது நம்ம துபாயில். நிறைய செலிப்ரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நடந்தது. அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காரசாரமான விஷயம் ஒன்று நடந்துருச்சுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம துனியா விஜய் சார் இருக்கார் இல்லையா, கன்னட இண்டஸ்ட்ரியில். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பீமா படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட எண்டில் கொடுத்துட்டாங்கங்க. அந்த அவார்டை அவர் ஸ்டேஜில் ரிசீவ் பண்ண உடனே என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்கனைசர், அதாவது அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராகவே நம்ம கன்னட இண்டஸ்ட்ரி மட்டும் ஏதாவது ஒரு அவார்டு வாங்குறப்போ அதை வந்து லாஸ்ட்டாக தான் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குற டைமில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸும் இருக்க மாட்டேங்கிறாங்க, முக்கியமான செலிப்ரிட்டிஸும் யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து கன்னட இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசர், இந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இதெல்லாம் வந்து பார்த்து செக் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயே வந்து போல்டாக சொல்லியிருக்காரு நம்ம துனியா விஜய் சார். இதை வந்து பலரும் வந்து ஆதரிச்சிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கன்னட இண்டஸ்ட்ரியில் இதை வந்து நிறைய பேர் ஆதரிச்சிட்டு வராங்க. இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த அவார்ட் ஃபங்க்ஷன், இந்த காம்படிஷன் இதெல்லாம் எதுக்காக வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கக்னைஸ் தான் இல்லையா? அந்த ரெக்கக்னைஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் கொடுப்பாங்க. பட் இவர் வந்து சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த யாருமே இல்லாதப்போ சொல்கிறப்போ அது ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னைஸாகவே இருக்காது இல்லையா? ஸோ இந்த துனியா விஜய் வந்து சூப்பரான விஷயம் வந்து போல்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு இவரோட விஷயத்துக்கு ஆதரவு நிறையவே தெரிவிச்சிட்டு வராங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தை பற்றி தாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிவராஜ் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஜெயிலர் 2ஓட ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாரு. அவரோட போர்ஷன்லாம் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. போன படத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெயிலர் 1லேயே ஒரு 2 சீக்வன்ஸ் தான் வந்தார். ஆனால் தெறிக்க விட்டுருப்பாரு. ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் தள்ளி வர மாதிரி ஷாட் இருக்கும். அந்த ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பயங்கர ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருந்தால் கூட போதும், ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இவரோட போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மோகன்லால் சார் அவர் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இதை விட முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாலையா சார் அவர் இந்த படத்தில் இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க அந்த மூவி டைம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால படத்தில் கண்டிப்பாக இருப்பார், வந்து ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக ஏதாவது வந்துருவார் போல் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சூப்பர் ஸ்டார் நம்ம சிவராஜ் சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்லால் சார், பாலையா சார், இவங்க 4 பேரும் ஒரு ஃப்ரேமில் நிறுத்திட்டாங்கன்னா இதாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வித்யா பாலன் ஒரு ரோல் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு முன்னாடி பேசப்பட்டது. இப்போ அதுலேருந்து இன்னொரு அப்டேட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, வித்யா பாலன் பண்ணுறாங்க, அதுவும் நெகட்டிவ் ரோல் பண்ணுறாங்க. இவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர் 2ல் பார்க்கப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையே தகவல் அப்படின்னு தெரியல. அந்த மூவி டீம்லேருந்து அஃபிஷியலாக வர வரைக்கும் நம்மளால் எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்து போயிட்டுருக்கு, நம்ம வித்யா பாலன் நெகட்டிவ் ரோல் ஜெயிலர் 2ல் பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா மதராசி படத்தை பற்றி தாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ வாங்கியிருந்தாலும் மக்கள் மத்தியில் இந்த படம் ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கிறனால பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்துக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ சாங் கல்ச்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஸான கேமியோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ பழைய அந்த ஒரு முன்னாடி இந்த கோலிவுட்டில் வந்த படம் மாதிரி இப்போ எதுவும் பெருசாக வரதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணாலோ இல்லை சர்ப்ரைசிங் கேமியோ வச்சாலோ மட்டும்தான் நம்ம தமிழ் சினிமாவில் படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பிரேக் பண்ணியிருக்கு. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு படம் வந்து சூப்பர் டூப்பராக மக்களால் கனெக்ட் பண்ணிக்க முடிகிற மாதிரி ஒரு படமாக இருந்திருக்கு, மக்களால் கொண்டாடப்படுற மாதிரி ஒரு படமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதராசி படத்தை வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக ரெட்ரோ சாங்கும் எதுவும் இல்லை, முக்கியமாக கேமியோவும் எதுவுமே இல்லை. இது ரெண்டுமே இல்லாமலே மக்களை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த டேரக்டர் முருகதாஸையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணிட்டு வராங்க. ஓஜி டேரக்டர் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம முருகதாஸ் சாரை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கேபிஒய் பாலாவோட காந்தி கண்ணாடி படத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ப்ராப்பராக ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் என்னன்னே தெரியல, இந்த படத்தோட ஷோலாம் கேன்சல் ஆகுது, முக்கியமாக பேனர்லாம் கிழிக்கிறாங்க, எங்களுக்கு ஏன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஷோலாம் கேன்சல் ஆக்கப்படுது அப்படின்னா மெயினாக ஒரு ரீசன் தாங்க இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டிக்கெட்லாம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா, அதாவது அந்த படத்துக்கு புக்கிங்கே ப்ராப்பரா நடக்கல, யாருமே வந்து டிக்கெட் எடுக்கல அப்படின்னா வேணா அந்த ஷோ வந்து கேன்சல் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆனப்பவே முக்கியமான ஒரு 5 படம் ரிலீஸ் ஆச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதராசி படம் ரிலீஸ் ஆச்சு, பேட் கேர்ள் ரிலீஸ் ஆச்சு, காஞ்சூரிங் அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் காத்தி இந்த மாரி ஒரு 5 படம் ரிலீஸ் ஆனப்பவே இந்த படத்துக்கு பெருசா வந்து ஒரு புக்கிங் இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால மேபி அந்த ஷோலாம் கேன்சல் ஆகியிருக்கும். அண்ட் இன்னொன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனர்லாம் கிழிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் ப்ராப்பரா எங்கேயுமே அந்த மாரி ஒரு விஷயம் நடந்ததா ரிஜிஸ்டரே ஆவலைங்க. இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்து படத்துக்கு வந்து பேனர்லாம் கிழிக்கிறாங்க, ஒரு ஒரு பிரச்சனைலாம் பண்றாங்க அப்படின்னா, பப்ளிக்காவே அது வந்து தெரியும் இல்லையா? பட் இந்த மாரி சம்பவம் நடந்ததா எங்கேயுமே ரிஜிஸ்டர் ஆகல. அப்ப எத வச்சு இவங்க சொல்றாங்க? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி ஒண்ணு எழுந்தது. ஒரு ஒரு கான்ட்ரோவர்சி ஒண்ணு நடந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ மக்கள் வந்து இந்த விஷயத்த எப்படி பார்க்குறாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டா இருக்குமோ? ஜஸ்ட் படம் ஓடுறதுக்காக இந்த மாரி பண்றாங்களோ? அப்படிங்கிற மாரி சோசியல் மீடியால இந்த படத்துக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. இது வந்து ஒரு பேக் ஃபயராவே அந்த படத்துக்கு அமையுமோ? அப்படிங்கிற மாரியும் ஒரு கேள்வி ஒண்ணு எழுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பாலா நடிச்சிருக்கிறதுனால ஒரு மாரி ஃபன்னான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஃபேன்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. பட் அந்த மாரி போன ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட்ன்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு மாரி எமோஷனலா ட்ரீட் பண்ணியிருந்தனால, இல்லப்பா நாங்க வந்து பாலா வந்து ஒரு ஃபன்னான படம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போனோம். பட் இந்த படம் ஒரு மாரி எமோஷனலா ட்ரீட் பண்ணிட்டதுனால, படம் கொஞ்சம் எங்களுக்கு ஓகே ஆகல அப்படிங்கிற மாரி சில ஃபேன்ஸும் சொல்றாங்க. அதனாலேயே புக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாவும் ஆகியிருக்கலாம். ஸோ இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலைங்க. ஃபேன்ஸ்லாம் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அட்லீஸ்ட் அது யாரு பண்றா? உங்களுக்கு தெரியும்ல இதெல்லாம் யாரு பண்றாங்கன்னு, அதையாவது எங்களுக்கு சொல்லுங்க. இல்லாட்டி இது எந்த மாரி லொகேஷன்ல நடந்தது? அதையாவது சொல்லுங்க. நம்ம என்னன்னு பார்க்கலாம். அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒரு ஃபேக்கான பப்ளிசிட்டிக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா போல்டா சொல்லுங்க. இது எங்க நடக்குது? யார் இதெல்லாம் பண்றான்னு போல்டா சொல்லுங்க. இந்த மாரி நடக்குதுன்னு மட்டும் சொல்றீங்க. யாரு பண்றா அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி இந்த தப்பெல்லாம் வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கமல் சார், ரஜினி சார் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா கமல் சாரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. இந்த படத்துக்கு இப்பவே பெருசா ஹைப்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க இல்லையா? அந்த படத்தோட சீக்வென்ஸ்லாம் எடுத்து Instagramல போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்கன்னே சொல்லலாம். அதனால இப்பவே இந்த படத்துக்கு ஒரு ஹைப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்த பண்ண போறாரு. அது வந்து கன்ஃபார்ம். பட் ஃபேன்ஸ்லாம் என்ன வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா, லோகேஷ் இந்த படத்த பண்ண வேணாம். வேற யாராச்சும் பண்ணா நல்லாயிருக்கும். ஏன்னா, கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லோகேஷ் மேல சின்னதா ஒரு ஹேட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லாங்க. கூலி வந்து நாங்க எதிர்பார்த்த மாரி இல்ல. ஏன்னா, நாங்க வந்து 1000 கோடி அடிக்கிற அளவுக்கு ஒரு படம் ஒண்ணு எதிர்பார்த்தோம். லோகேஷ் வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் டவுன் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்த வந்து லோகேஷ் பண்ண வேணாம். வேற யாராவது ஒரு டைரக்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு டாக் வந்து Instagramலயும் சரி, சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே சரி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைரக்டர் எல்லாமே சஜெஸ்ட் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். சில பேர் பார்த்தீங்கன்னா, அட்லிய சஜெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா, அட்லிக்கு வந்து ஒரு ஸ்டார்டம்ம சூப்பரா வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. ஒரு ஸ்டார்டம்ம எப்படி சூப்பரா காட்டணும், எப்படி ஃப்ரேம் வைக்கணும், எப்படி வந்து மாஸா காட்ட முடியும், ஒரு கமர்ஷியல் படத்த எப்படி பேக்டா குடுக்க முடியும் அப்படிங்கிறது அட்லிக்கு வந்து கை வந்த கலை. ஸோ அவர் வந்து இந்த படத்த பண்ணட்டும் அப்படிங்கிற மாரி சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நெல்சன் பண்ணட்டும். ஏன்னா, நெல்சன் ஆல்ரெடி ஜெயிலர்னு ஒரு படம் சூப்பரா குடுத்திருக்காரு. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டி ஸ்டார் மூவி தான். அத பார்த்தீங்கன்னா, அவரு சூப்பரா ஹேண்டில் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் படமா குடுத்திருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தையும் வந்து நெல்சனே பண்ணட்டும். அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு கலாய் மூட்ல ஒரு படம் ஒண்ணு பண்ணுவாரு. நம்ம ரஜினி சாரையும், கமல் சாரையும் வச்சு அந்த படம் கண்டிப்பா நமக்கு பிடிக்கும். ஸோ வந்து நெல்சன் பண்ணட்டும் இந்த படத்த அப்படிங்கிற மாரி ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஓஜி டைரக்டருங்க. கே.எஸ். ரவிக்குமார் இந்த படத்த பண்ணட்டும். அவரு எத்தன படம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட கமல் சார வச்சு நெறைய படம் பண்ணியிருக்காரு. ரஜினி சார வச்சு நெறைய படம் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேத்தையும் பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு டைரக்டர்னா நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அவரு இந்த படத்த எடுக்கட்டும். அவரும் இப்போ வந்து பயங்கரமா ட்ரெண்ட்ல இருப்பாரு கண்டிப்பா. ஆடியன்ஸுக்கு புடிச்ச மாரி கமர்ஷியல் ஹிட் ஒண்ணு குடுக்கணும்னா கண்டிப்பா கே.எஸ். ரவிக்குமார் சாரால தான் முடியும். ஸோ அவரு இந்த படத்த எடுக்கட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க சில ஃபேன்ஸ் எல்லாம். பட் என்ன நடந்தாலும் லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்த பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு வகையில கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்னதான் கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜ் மேல சின்னதா ஒரு ஹேட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னே சொன்னாலுமே, அதுக்காகலாம் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. அவருகிட்ட வந்து இந்த படம் குடுக்க வேணாம் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா, அவருக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூங்க கண்டிப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு வைஸா இல்ல, இந்தியா வைஸாவே அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு 2 படம் வந்து சரியா போகல அப்படிங்கிறதுனால அவரோட ஒரு ரேட்டிங் வந்து நம்ம வந்து தப்பா ஜட்ஜ் பண்ணிறவே முடியாதுங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க விஜய் சாரோட படமே எடுத்துக்கங்க. லியோ படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, கோட் படத்துக்கு பெருசா இல்ல அப்படின்னே சொல்லலாம்.
கூலி படத்துக்கு நம்ம ரஜினி சார் வயசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூலி படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வேட்டையன் படத்துக்கு இல்லைங்க. நம்ம கமல் சார் கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா விக்ரம் படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு அடுத்து வந்த தகலைஃப் படத்துக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ஒரு டேரக்டர் பொறுத்தும் ஒரு படத்துக்கு மேலே இருக்க எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகுது கம்மியாகுது அப்படின்னே சொல்லாங்க. அப்படி பார்க்குறப்ப நம்ம லோகேஷ் கனகராஜோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே அந்த படம் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு ஹைப்பான படமாகவே இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு படத்துக்கு நம்ம ரஜினி சார் கமல் சார் ஜாயின் பண்ண போகிற படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ஷனில் பெஸ்ட் அப்படின்னு சில தரப்பு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? நம்ம லோகேஷ் கனகராஜே டைரக்ட் பண்ணட்டுமா இல்லை வேற யாராவது சில டேரக்டர் வந்து ஜாயின் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கருத்து உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சில லோகேஷ் கனகராஜ் சாரோட ஃபேன்ஸ்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த ஒரு படம் எல்சியூக்குள்ள வந்தால் இன்னும் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்குறப்போ ஒரு 2 சிண்டிகேட்னு வச்சுக்கோங்களேன். கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு சிண்டிகேட், ரஜினி சார் பார்த்தீங்கன்னா ஒரு சிண்டிகேட். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சில விஷயம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எல்சியூக்குள்ளே வரப்போ இன்னுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் படத்துக்கும் வந்து நீங்கள் அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா இப்போ எல்சியூலேருந்து வெளியே போயிட்டார். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவர் சினிமாலேருந்தே வெளியே போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அப்போ அந்த எல்சியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. அப்போ நம்ம ரஜினி சாரும் நம்ம கமல் சாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக எல்சியூக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறப்போ அந்த எல்சியூவே பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக பிரம்மாண்டமாக வரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் சில எல்சியூ சீக்வன்ஸ் படம்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ரஜினி சாரோட வாய்ஸோ இல்லை கமல் சாரோட வாய்ஸோ யூஸ் பண்ணுறப்ப அந்த படமும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வைஸாக ரொம்ப சூப்பராகவே போகும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கும் ஒரு ஹெல்த்தியான விஷயம்னே சொல்லாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த படம் எல்சியூவில் வரலாம், அப்படி வந்தால் படம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லிட்டு சில ஃபேன்ஸ்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட ஐடியா என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.